ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ். டாம் விழுந்துட்டானே. உருண்டுட்டீங்க. நீ அமைதியாடுறா. ஹாப்பி ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ், இவன் கிடக்கான். ஓகே, இப்போ நம்ம ஏஞ்சலும் வந்துட்டா. கேட்கணும்னு நினச்சேன். எல்லா வீட்லேயும் மேட் டிசைனாக இருக்குது, இது மட்டும் என்ன கால் மாதிரி இருக்குது? என்னது? எல்லா வீட்லேயும் கேட்டு டாக் வீடுனா அப்படி தான் இருக்கும், மனுஷன் வீடு மாதிரி. மனுஷன் வீடு கழிப்பிட்டு இது என்ன கேட் டாக் தனி வீட்டு வந்துருச்சா? இதப்போ இது கேம் தான், அதெல்லாம் அமைதியாக. ஏதோ 4 கார்டு நமக்கு கொடுத்தது அதெல்லாம் இப்போ வச்சு ஒரு மைக் கிடச்சிருச்சு. இவன் கூட பேசிட்டு நம்ம எங்கே பேச மறட்டோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் வச்சாச்சு, பெயிண்டிங் வேலட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப், அப்புறம் நம்ம டெடி குளிக்கிற மாதிரி இருக்கிற பேட்டப் வச்சாச்சு. இப்போ வந்து புக்கோட வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். இவங்களுக்கு பஸ் பாஸ் கிடச்சிருக்கு. கிளிக் பண்ணு. பஸ் பாஸு இன்னும் நிறைய கொஞ்சம் தான் இருக்குது. நமக்கு டே 2ல கண்டிப்பாக. சரி, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீஸா கொடுத்தாச்சு. ரொம்ப பெருமை யாப்பாமா விட்றான் நம்ம டாமு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் கொடுப்போம் 2 பேருக்கும். இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. என்ன மயங்கர? இது பேர் தான் அழக மயங்கர சொல்லுவாங்களா? அழகலை இல்லை, ருசியில் மயங்கிறது. இவன் இன்னும் மிளகா கொடுத்துட்டான் இவளுக்கு. எதுக்குடா மிளகா கொடுத்த? ஐயா, நீ எதுக்கு அவளுக்கு மிளகா கொடுத்த? அதை சொல்லு. தெரியாம உருட்டாதடி, இவன் மக்களே பண்ணியிருப்பேன். தெரியாம தான். எப்பா எனக்கு அக்கூசர் தான். அமைதியாரு, ரொம்பலாம் பேசாத. மேலன்றே மறுபடியும் வரும். ஸோ நான் போகிறேன், நீ அமைதியாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே நீ இப்படி வர வந்துட்டா இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரெஸ்ட்ரூம் போயிட்டு இருப்பான். இவளை வந்து நம்ம மிக்சியில் ஜூஸ் போடுவோன்னு சொன்னால நம்ம ஜூஸ் போடலாம். டாமு பாத்ரூம் போக பார்த்து உள்ளே விசு ஊற்றிட்டு இருக்கேன். நீ அமைதியாரு. இப்போ நம்ம ரெயின்போ ஃப்ரூட்டையும் பனானாவையும் போட்டு ஜூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பனானா போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 போகுது 5 போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ உங்களுக்கு கொடுக்கல, ஏதோ சொல்யூஷன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ கலராக மாறிட்டா. நான் மனசுக்குள்ளே இப்போ ஜீபூமா சொன்னேன், அதனால வந்துருச்சியோ. அதெல்லாம் இல்லை, ட்ரை பண்ணுறேன். ஏம்மா அங்கே அவளுக்கு நான் நகட்டுமா? நான் அவளை சரி பண்ணுறேன். அவன் சரி பண்ணுறேன். ஜீபூமா ஐயோ இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அவளை என்ன தள்ளி விட்டுட்டு இருக்கா? அவளை ஜீபூம்பாம் நீ எதுக்கு அவளை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க? தள்ளி விட்டா அவள் மேலே இருக்கிற கீழே ஒட்டிக்கிடும்ல, அதனால அடிக்கிறான். எதுக்குடா அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க? அடிச்சா நம்ம கையில் ஒட்டிக்கிடும். அவள் மூஞ்சி கலர் சரியாக போயிடும். இல்லை நீ என்னை கொண்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கோபம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இவனால். ஜீபூமாம் அட போமே, ரொம்ப கோபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்கிறான்னு. வீரனான நடக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இருக்குமா? கோவப்படுறா, அதான் வீரனான நடக்கிறா. மைண்டுக்குள்ளே ஏகப்பட்டு இருக்கு போல், அதனால் இவ்வளோ கோவமா? உன் மேலே தான் கோவப்படுறா. அங்கே அவர் மறைக்கிறா உடைய தான் இலைய. அதுக்கு ரவுண்டு போட்டுட்ருக்க. ரவுண்டு போட்டோம் சிரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி அடிக்கிறா. சிரிச்ச பிள்ளையவை அழுக வச்சுட்டானே. அழுகவே இல்லை. திருப்பி அவள் கோவமாயிட்டா. சரி, இப்போ கொஞ்சம் காமாயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலர் சரியாக பிரிச்சு நம்ம டாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கான். இவன் இன்னும் கோவமாயிட்டா இவனால். ஓகே, கூட பந்து வேணுமா? கூட பந்து பெயிண்ட் அடிக்க வேலை கொடுத்துட்ருக்க. நீ தான் இப்போ அதை வேலையை பார்த்த. சரி வாங்க. கூட பந்தெல்லாம் வேணாம் அவளுக்கு. உட்காரு அமைதியாரு. இவன் என்ன எங்கெங்கேயே கூப்பிட்டு போறா இவனை? இருமா, டேல பார்த்தீங்க டே 2 ஹேங்க் வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு டாக். ஸ்விம்மிங் ஃபூல் இல்லை, அவள் குளிக்க சொல்லவே இல்லை நம்மளை. இல்லை இங்கே இல்லை. ஐயோ இங்கிட்டு பஸ்ஸு, இங்கே நெல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாமுக்கு 1 டேக்கான ரிவார்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கேப்பு. நல்லா இருக்கு. நான் சொன்னேன் பத்தியா, இவங்க லூஸ் தானம்மா. இந்த கேப் மேலேயுமே நாயோட பிக்சர் வச்சுருக்காங்க. நீ அமைதியா நீங்களா? நாய் பிக்சர் இல்லை, நாயோட காலத்துறேன். ஸோப்பா இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஹேங்க்கு வரேன்றதை அவன் பார்க்க சொல்லியிருக்கான். ஏம்மா திருவிழா ஆகிட்டு இருக்கும்போது தொடுமா, அதை தொட்ட வந்துடுவேன்ல. ஸோ அப்படிலாம் இல்லை, நாளைக்கு ஆனால் தான் வருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கேலண்டர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டாம் என்ன சொல்கிறான்னு அதை சரி. இவன் என்ன டாமே அடிக்கிறான்? ஏம்மா ஸ்ட்ரக்காதுமா, நானும் செய்ய டக்கு வலி கூட்டு 2 பேர் பேசுகிறாங்க. இவ்வளோ தூக்கி வைக்கிறோம். உங்களே வேண்டிய பேச சொன்னது ஏன்? அனிமல்லாம் யார் பேசுகிறீங்க? நீ அமைதியாரு ஃப்ரெண்ட்ஸ். அவள் சோகமாயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவளால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் சோகமாறா கோவமாறா. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஹரி தான். எனக்குலாம் நான் கிளம்புறேன். என்ன கிளம்பிட்டியா இவே? சரி வாங்க, நம்ம இவங்களை சமாதானப்படுத்தி காம் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க 2 பேரையும் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும். என்ன டாம் ஒரு மாதிரி ரியாக்ஷனே சரியில்லை. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நடக்கிறான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹரி தான். அந்த ஹரி எஸ்கேப் ஆகி எங்கேயோ போயிட்டியான். இவன் என்ன பூடலாடா நடக்கிறான். ஏமா நீ தான் போறேன்ட்டு அப்புறம் எதுக்குடா வர? இவன் திருட போறீங்க பார்த்தா தெரியுது. எங்கடா போற? டேய் நான் சொல்கிறேன் நடக்கிறான். டேய் ஏன்ட்டே சொல்கிறேன், நானும் திருடுறேன்டா. ஆளுக்கு பாதி வச்சுக்கொண்டா. இந்த திருடனுக்கு வர வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவனை திருட விட்டுருவான் போல. அவன் நல்ல பையன் தான், இவன் தான் திருடுவான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப மெல்லமாக போகிறான். எங்கே போகிறான்னு தெரியல. பூனை நடம் நடக்கிறான். ஏன்டா இவன் பூனை நடம் நடக்கிறான்? எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் திருட போறியான். நீ தான் திருடுவ, அவன் திருட மாட்டான். அவன் நல்ல பையன், குட் பாய். இல்லை அவன் குட் பாய் நான் தான் சொல்கிறேன். என்ன சாப்பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கியான் வண்டி? ஒருவேளை மண்ணுக்குள்ளே போச்சு வச்சிருக்கியானா? அதெல்லாம் இல்லை. அப்போ எங்கடா போகிற? இங்கேயாவது போகிறான் விடு. ஓகே உலகத்துறவன ஃப்ரெண்ட்ஸோட உள்ள கூட்டு இப்போ கேம் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஆட்டையை போடுவான். ஸ்கேட்டர். இப்போ நம்ம ஸ்கை ஸ்கேட்டர் விளையாடுவோம். பத்தியா இவன் தான் விளாட்றானா ஃப்ரெண்ட்ஸ். விளாச்சு விளாட்டு விட்டோம். விளாட்டு எப்படி விளாட்றா நம்மளும் வைப்போம். நான் 160 ஸ்கோர் எடுத்துருவேன். பார்க்குறியா? பார்க்குறேன் 160 எடுத்துருவேன். 160 நம்பிட்டேன். இப்போ 100 ரூபா பெட்டு. சரி 100 ரூபா வேணாம், 1000 ரூபா பெட்டு வைக்கிறேன். நீயும் பெட்டு வாடு. ஓகே இப்போ இவன் ஜெயிச்சிட்டாடா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1000 ரூபா கொடுக்கணும். நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஒரு ஸ்கோர் குறைஞ்சாலும் நம்ம அவன் தான் காசு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹார்ட் போச்சு. ஐயையோ, ஐ மீன்ஸ் ஒரு லைஃப் போச்சு. ஐயையோ, இன்னும் 2 இருக்குது. எப்படியாவது லைஃப் போயிடணும் கடவுளே. முதல் லைஃபை காக்கா வந்து பீப் என்ற மாதிரி அப்படியே தூண்டி போயிடுச்சு. 2வது ஃப்ரெண்ட்ஸ் இவன் காமெடி பண்ணுறேன் கிரிஞ்சு பண்ணுறான். பாடு 2வது லைஃபும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே மண்டை அடிச்சா காயந்தாண்டா போடணும். அதுக்கு கிட்ட ஹார்ட்டு ஏதோ கண்ட்ராவி. நான் 160 லைஃப் 160க்கு மேலே எடுப்பேன். இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். எனக்கு நான் தோத்துருவேன்னு பயமா இருக்கு. எடுப்பேன். போடு 5 ஸ்கோர் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் 1000 ரூபா பெட்டு. இப்போ நம்ம கொடுக்கணும். குர்ரா கவுத்துட்டாங்களே. குர்ரா என் காசு எனக்கு தெரியாது. கொடுக்குறேன் இப்போ நீ. முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இவனை அடிக்கிற அடியில் எடுத்து கொடுப்பா பாருங்களேன். இந்த பக்கத்தில் அந்த பயம் இருக்குது. இவளுக்கு ஃபர்ஸ்ட் டே ரிவார்டு முடிஞ்சு இவளுக்கு ஆர்டிஸ்ட் கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ போய் கேட்குறேன். 2000 எடுத்துக்க கூட வாங்கிட்டீங்களாம் பார்த்து கடைசியில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஆனால் திங்கிறதுக்கு தான் இருக்கியா? இல்லை பாய் காசை தின்ட்டு 1000 ரூபாய்க்கு தின்ட்டு மீதி 1000 ரூபாய்க்கு எதாவது வாங்கலான்னு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவானா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இவன் டெய்லி எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்றான்னு கேட்பாமா. எவ்வளோ ரூபாய்க்கு தான் சாப்பிட்றேன் டெய்லி? 200 ரூபா. என்னது டெய்லி 200 ரூபாய்க்கா? டெய்லி 200 ரூபாய்க்கு தின்னானா சிக்கன் பிரியாணி, பரோட்டா, அப்புறம் பரோட்டா கூட சால்னா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் தோசை, அப்புறம் வலியல். இதெல்லாம் ஒரே வேலையில் தின்றுவியா? ஒரே நாள் எல்லாத்தையும் தின்றுவேன். இல்லை கொஞ்சம் மொத்தமாக முடியாது என்னால். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு வேளைக்கு நிறையா திங்கிறியா அந்த சோத்து முட்டை? ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோத்து முட்டையை பற்றி தெரியும்னா கமெண்டில் கேளுங்க. இவ எப்பேற்பட்டவனா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டுருவோம். மக்களே இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி தான் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் மூஞ்சி வச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டேங்க பார்ப்போம். அதாவது வீடை சுற்றி பார்த்துப்போம். எனக்கு இந்த வேன் எடுக்கணும் ஆர்வமாக இருக்குது. அது எனக்கு இந்த வேன் எடுக்கணும் ஆர்வமாக இருக்குது. ஏன் ஷாப்பிங் போவா? ஆமாம் அது வேறு அந்த இது வேறு முடிய மாட்டேங்குது. அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம பஸ்ஸு போயிடலாம். கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறது எனக்கு தெரியாது. செகண்ட் டே எனக்கு கண்டிப்பாக போயே திருவேன். சரி பார்ப்போம். போக முடியல அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கிற அடியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க குளிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தூக்கம் வருது. இவங்களை தூங்க வைக்கணும். தூக்கம் வருது. சரி ஸ்கிப் பண்ணுறதுக்கு 60 ரூபீஸ் கேட்குறாங்க. தூக்கமே வரும். நீ வாய் மூடு. தூக்கம் வருது. அப்பாவுக்கு ட்ரெஸ் மாதிரி நைட் ட்ரெஸ் போட்டு இவங்களை தூங்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ தலைவரும் தலைவியும் நைட் ட்ரெஸ் போட்டு தூங்குவாங்களோ? இன்னும் ஒரே மாதிரி போடுறீங்க. ஒரு வேளை இருக்குமா? நீ எதாவது சொல்லாமல் இது தூங்க போகிறாங்க. எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கிறுக்கு. அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேளை இருக்குமா இருக்காதோன்ட்டே கிடக்கு. தூங்க வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூங்க வச்சிடலாம். இப்போ படுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ. ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போயிட்டு அவங்க எதோ போட்டிருந்தாங்களோ ஃபுட்பால் எடுத்து வச்சுருவோம். வேறு எதுவும் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. ஓகே
அப்போ இங்கிட்டும் எதுவும் வெளி இல்லை. ஓகே சரி மேலே போய் பார்ப்போம். ஓகே கீழே இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிடுவோம். மேலே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் எதுவும் இல்லை. நான் சொல்ல நினச்சி இவள் தப்பாக போட்ட நீ அவளுக்கு எதிராக வருவா. ஓகே இப்போ அவளையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் டே ஹேங்க்குன்ற டாக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் டேயில் சந்திக்கலாம். இதே கேமோட செகண்ட் டே வீடியோ நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் போட்டுருவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.